ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதி அத்தையை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னம்மா இலக்கியா நீங்கள் வந்து அனாதை ஆசிரமம் வந்து ஆரம்பிக்கிறீங்களே அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக, ஆனால் அந்த இடத்துல தான் வந்து பெண்களுக்கான அனாத ஆசிரமம் வந்து கண்டிப்பாக வந்து நானும் கௌதம் வந்து ஆரம்பிச்சிருவோம். இதில் வந்து தடையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே தான் வந்து ஏன் நாங்கள் வாங்க வேண்டிய இடத்த வந்து இந்த பைரவி கூட வந்து சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து வாங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னை வந்து எப்படியாவது வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வந்து இந்த பைரவி வந்து எஸ்எஸ்கே கூட கூட்டு சேர்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த எஸ்எஸ்கே வந்து பொல்லாதம்மா, அவன் வந்து மோசமானவன், அவங்ககிட்ட மோதி அந்த இடத்த வந்து வாங்க முடியாது, நீங்கள் வந்து வேறு இடத்த வந்து வாங்கி அந்த இடத்துல வந்து ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து இல்லை கௌதமும் நானும் எப்படியாவது வந்து அந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. பார்த்தீங்கன்னா இதனால் வந்து உங்கள் 2 பேர் உயிருக்கு வந்து ஆபத்து கூட வருமா, அவன் வந்து மோசமானவன், அவனை பற்றி எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே பேசிகிட்டே இருக்காங்க. நம்மளுடைய ரேவதிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாயில் வந்து ரத்தமாக வந்து வருதுங்க. எதனால் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு இலக்கியா கௌதமுக்கு வந்து ஏதாவது வந்து இந்த எஸ்எஸ்கேவால் வந்து பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி வந்து பயந்துக்கிட்டே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து பதறி போயிடுறாங்க. அத்தான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து பதறி போயிட்டு நர்ஸை கூப்பிட்றாங்க. நர்ஸை வந்து பார்த்துட்டு இவங்களை வந்து உடனே வந்து ஐசியூக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா போய் டாக்டரை வந்து கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து மேடம் என்னுடைய அத்தைக்கு வந்து என்னாச்சு, அவங்கள வந்து காப்பாற்றி ஆகுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு தான்ப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரேவதியை வந்து ஐசியூக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து இலக்கியா அந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து முகாதாரத்தை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. சரி அத்தை, நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இலக்கியா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை வந்து சொன்னோம், எஸ்எஸ்கே வந்து மோசமானவன், முக்கியமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லி ஆகணும், அதுவும் போக என்னுடைய உயிர் வந்து என் பிள்ளையோட மடியில் தான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த உண்மையை வந்து சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தான் வந்து கௌதமோட அப்பா அப்படின்றத வந்து நம்ம இலக்கியா கிட்ட வந்து சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ போராடுறாங்க நம்முடைய ரேவதி. அதுவும் போக இந்த எஸ்எஸ்கேவால் நம்மளுடைய கௌதமோட உயிருக்கு வந்து பெரிய ஆபத்து ஏதாவது வந்து வந்துருமோன்ட்டு வந்து அவங்களுக்கு பயம் வந்து அதிகமாகிடுச்சிங்க. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா அத்தரி வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தெம்பாக வருவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம இருந்தாலுமே வந்து நம்ம இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து படபடப்பாக வந்து அடிச்சுக்கிட்டே வந்து இருக்குங்க. அத்தைக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, அவங்களுடைய ஆசையை வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து நிறைவேற்றல, கௌதமோட மடியில் தான் வந்து அவங்க உயிர் போகணும்னு சொன்னாங்க. அதுவும் கௌதமுக்கு வந்து நான் தான் வந்து அம்மான்றதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைவேற்றாத அவங்களோட உயிர் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் அந்த மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காண்டாவா அவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்றிரு அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.